மாதா கி ஜெய். இங்கே கூடி இருக்கும் எனது அருமை சகோதரர்களே, எனது அருமை சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவாக பக்தி என்பது சிறு வயதிலிருந்து வருமா இல்லது வயதான பிறகுதான் வருமா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? பக்தி வருவதற்கு வயது கிடையாது. அவங்களுடைய மனோபாவத்தை பொறுத்து தான் அமையும். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சின்ன ஒரு திருவிளையாடல் நடத்தியுள்ளார். அது என்னவென்றால், மகாபாரத போர் முடிந்த நிலையில் எம்பெருமான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போர்க்களத்தில் உரையாடுகிறார்கள். என்னவென்று, இந்த உலகத்தில் என் மீது அதிகமாக பக்தி வைத்திருப்பவர் யார் என்று சொல்லுக்க அர்ஜுனா அப்படிங்கிறார். அர்ஜுனருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நாம் தானே கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறோம், அப்போது நம்மளை தான் சொல்கிறார், அது நாமளே சொல்லக்கூடாது, கிருஷ்ண பெருமாளே நீங்களே சொல்லுங்க பெருமாளே அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனன். அப்படி சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், பக்கத்து நாட்டு மகாராஜா என்னை அதிக நேரம் வணங்கி கொண்டே இருக்கிறார், அவரை நாம் சந்திக்க நேரம் வந்துவிட்டது, வா கிளம்பலாம் என்று கிளம்புகிறார்கள். அர்ஜுனன் எல்லாத்துக்கும் தெரியும் தேரோட்டி அப்படின்னு. அர்ஜுனன் தேரோட்டி இல்லாமல் கிருஷ்ணரே தேர் எடுக்கிறார், ரதத்தை ஓட்டுகிறார். அர்ஜுனன் பின்னாடி இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். அப்படி பக்கத்து நாட்டு போகும்பொழுது அங்கே பக்கத்து நாட்டு காவலாளி வருகின்ற பெருமாள் வருகிறாரே என்று ஓடோடி அந்த நாட்டு மன்னனிடம் சொல்லுகிறார், கிருஷ்ண பரமாத்மா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி சொன்னவுடன் அந்த பெரிய மகாராஜா தன்னோட அரண்மனையை விட்டு வெளியில் வந்து தெருவில் நின்று கிருஷ்ணரை வணங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு கிருஷ்ணரை தன்னோட அரண்மனைக்கு கூட்டி செல்கிறார். கிருஷ்ணர் கூட்டி செல்கின்ற போது அங்கே அரண்மனையில் இருக்க ராஜாங்கம் அமர்வு, அந்த அமர்வில் கிருஷ்ணரை அமர வைக்கிறார். அருகில் ஒரு ஆசனம் உள்ளது, அந்த இருக்கையில் அர்ஜுனனை அமர வைக்கிறார். அப்பொழுது கிருஷ்ண பகவான் அந்த நாட்டு அந்த நாட்டு ராஜாவிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? அந்த ராஜாக்கு ஒரே ஒரு சின்ன பையன், இங்கே கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்து சின்ன பையனாக வந்திருக்க பாருங்க, அவராட்டம் ஒரே ஒரு பையன். அந்த கிருஷ்ணர் வந்து கேட்குறார் மகாராஜாட்ட, உன்னோட பையன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி என்றால், உன்னுடைய மனைவி குழந்தையின் வலது கையை பிடித்து கொண்டு உன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த குழந்தையை இரண்டாக வகுந்து எனக்கு வலது பாகத்தை தந்தரல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிற பொழுது மகாராஜாவை பார்த்து கேட்குற பொழுது மகாராஜனால் எதுவும் சொல்ல முடியல. பெருமாளே வந்து கேட்குறாரே அப்படின்னு சொல்கிற போது அமைதியாக கை கட்டி நிற்கிறார். ஆனால் உடனே பக்கத்தில் இருக்கின்ற ராஜாவின் மனைவி அந்த குழந்தையின் வலது கையை பிடித்துக் கொள்கிறார். ராஜா உடைவாளை எடுக்க பொழுது கிருஷ்ணர் நிறுத்து, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சின்ன பையனின் கண்கள் இருந்து தண்ணீர் வரக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, கண்ணீர் விடாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றார். பெருமாள் ஆணைப்படி மகாராஜா உடைவாளை எடுத்து
ஓங்குகிறார். ஓங்கின பொழுது அப்போ அந்த பையனோட கண்ணில் இருந்து 2 சொட்டு தண்ணீர் கீழே விழருது. இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் நிறுத்து, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பையனின் தண்ணீர் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு நிகராக கிருஷ்ணர் மண்டி போட்டு, ஏன்பா அழுதாக 2 கண்ணீர் தானே தண்ணீர் வரும், உனக்கு மட்டும் இடது பாகம் மட்டும் வந்தது என்ன காரணம் என்று கேட்கிறார் அந்த பையன்கிட்ட. ஆனால் அந்த பையனுக்கு வந்திருப்பவர் பெருமாள் என்று நன்றாக தெரியும். அப்போ அந்த பையன் கிருஷ்ணரிடம் சொல்லுகிறான், என்னவென்று, எங்கள் அப்பா அம்மா சாதம் ஊட்டி வளர்த்தாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சாதம் ஊட்டி பெருசாக வளர்த்தினா. எனக்கு சாதம் ஊட்டும் பொழுதெல்லாம் சர்வம் கிருஷ்ணார்பணம், சர்வம் கிருஷ்ணார்பணம், சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லித்தான் எனக்கு சாதம் ஊட்டி வளர்த்தினா. அப்படி இருக்கிற போது சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லும் போது நீங்கள் என்னோட வலது பாகத்தை மட்டும் கேட்டாலே, இந்த இடது பாகம் என்ன பாவம் செய்தது அப்படின்னு அந்த பையன் சொல்ல, உன்னை கிருஷ்ணருக்கு கண்ணீர் மல்க. அந்த கிருஷ்ணர் அந்த குழந்தையை கட்டி அணைச்சி தீர்காஷா இருப்பா அப்படின்ட்டு வாழ்த்து கூறார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் அங்கிருந்து வேகமாக ஓடி கிருஷ்ணரின் திருவடியில் விழுந்து, கிருஷ்ணா, என்னுடைய தலகணத்தை போக்குறதுக்கோசரம் இப்படி ஒரு திருவிளையாடல் விளையாடணுமா அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணர் அதுக்கு சொல்லுகிறார், பக்திக்கு வரும் அந்த வழியாகப்பட்டது எந்த வயதிலும் வரலாம். உதாரணத்துக்கு இந்த சின்ன பையனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற போது கிருஷ்ணரை சாஷ்டாமா மறுபடியும் வணங்கி கொண்டு விடைபெறுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது சொல்லுங்க, யாராவது புரிஞ்சவங்க சொல்லுங்க. பக்திக்கு வயதில்லை இந்த கதை பிரகாரம். அடுத்தது உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். அந்த ஸ்லோகம் நீங்களும் சொல்லலாம், மற்றவங்களையும் சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தின் பெயர் தேவலோக ரகசியம். இந்த ஸ்லோகத்தின் பெயர் தேவலோக ரகசியம். அந்த தேவலோக ரகசியத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மகாவிஷ்ணுவின் பஞ்சநாமங்கள் அப்படின்னு அதோட பெயர். மகாவிஷ்ணுவின் பஞ்சநாமங்கள், பஞ்சம்னா என்ன, 5, நாமங்கள்னா பெயர். அந்த 5 நாமங்கள் நான் சொல்லுகின்ற முறைப்படி சொன்னால் நீங்கள் எதிலையும் வெற்றி பெறலாம், வெற்றி கனி கிடைக்கும். என்னுடைய அனுபவபூர்வமாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாம் ஜெயிச்சு இருக்காங்க. அதனால் இதை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மா, இந்த வரைப்பறையாக தான் சொல்ல வேண்டும். ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மா. ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மா, இந்த பிரகாரம் தான் சொல்ல வேண்டும். இப்படி சொல்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? யாரா சொல்லுங்க. இப்படி சொல்வதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? நிறையா பலன் இருக்கு. ராமா அப்படின்னு சொன்னாக்க ஆஞ்சநேயருக்கு உயிர் மூச்சே ராமநாமந்தான். அந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு எத்தனை காலம் வேண்டாலும் அன்னாகரம் இல்லாமல் தவம் பண்ணுவார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு ராமர் தான் எல்லாமே, குரு, தலைவர், அப்பா, அம்மா, எல்லா உறவுகளும் ஆஞ்சநேயருக்கு ராமநாமந்தான். நீங்கள் ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கும் போது இந்த நாமத்தை சொல்கிறீங்க, ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மா அப்படின்ட்டு. அப்படி சொல்கிற போது ராமநாமம் எங்கே ஒலிக்கிறதோ அங்கே எல்லாம் ஆஞ்சநேயர் வந்திருப்பார். உதாரணத்துக்கு நம்ம கோவிலெல்லாம் ராமாயண சொற்பொழிவு நம்ம கேட்டிருப்போம், ராமாயண கதை சொல்லி. அப்படி சொல்கிற போது
ராமர் ராமாயணத்தை சொல்கிறம்போது அந்த சொல்லக்கூடிய ஆசானுக்கு இந்த மாதிரி மைக்கு கொடுத்து அமர வைத்து வச்சிருப்பார்கள். இன்னொன்று பக்கத்திலே இன்னொரு பலகையை போட்டு இருக்கையை போட்டு அதில் மஞ்சள், சந்தனம், குங்குமம், துளசி வைத்து வைத்திருப்பார்கள். எதற்கு அப்படி வைத்திருக்கணும்? அப்படி வச்சால் அந்த இடத்தில் மக்களோட மக்களாக ஆஞ்சநேயரும் வந்து அமர்ந்து அந்த ராமாயணத்தை கேட்பார். அப்படி ராமநாமத்தில் உயிராக இருந்த ஆஞ்சநேயர் நாம் வந்து ராமநாமத்தை சொல்லி மனக்குறைகளை சொல்லி நம்ம வேண்டுறோம் போது அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார். எப்படி ராமர் காரியத்தை எப்படி முன்னாடி நின்று ராமருக்கு ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுத்தாரோ அதே போல நம்மளுடைய இடைப்பாடுகளை நீக்கி நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஆஞ்சநேயர் அந்த ராமநாம ஒழிக்கின்ற இடத்தில் இருப்பார். நமக்கு ராமா என்று சொன்னால் நமக்கு உதவிக்கு வர்றவர் யாரு? ஆஞ்சநேயர் வருவார் உதவிக்கு. பொதுவாக ஆஞ்சநேயருக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு. அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தாவகம் வத ராமதூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ. இது வந்து தமிழை சொல்றேன். யாராலும் சாதிக்க முடியாத செயல்களை சாதிக்க வல்லவரான ஆஞ்சநேயா பிரபு என்னுடைய செயல்களை சாதித்தருவாயாக அப்படின்னு வேண்டுற ஸ்லோகம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் நம்மளுடைய இடைப்பாடுகளை நீக்கி நமக்கு வெற்றி கனி பெற்று தருவார் ஆஞ்சநேயர். அப்போ ரெண்டாம் நாம என்ன சொன்னோம்? கிருஷ்ணா சொன்னோமா? கிருஷ்ணானாக்க நீங்கள் மகாபாரதம் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவிலலாம், மகாபாரதம் ஸ்டோரிலாம். அப்படி இருக்கும்போது மகா மண்டபத்தில் திரௌபதியோட துயில் உரிவாங்க துச்சாதனன். அப்படி துயில் உரியும் போது திரௌபதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கிருஷ்ணா நீயே காப்பாத்து அப்படின்னு சொன்னாக்க அந்த கிருஷ்ணர் இந்த சின்ன குழந்தையாட்டம் நம்ம முட்டாய் கொடுத்து சாக்லேட்டு கூப்பிடுற மாதிரி கிருஷ்ணான்னு சொன்னாக்கா ஓடி வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு உதவி புரிவார். எப்படி? துச்சாதனன் திரௌபதியை துயில் இருக்கிற போது அபயாசத்திலிருந்து அந்த புடவையாகப்பட்டது வந்து கொண்டே இருக்கிறது. மலை போல குமிஞ்சு போச்சு துணி. துச்சாதன இழுத்து இழுத்து சோறுவாயி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்படி காக்கக்கூடிய வல்லமை கிருஷ்ணருக்கு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. பொதுவாக ஹரிஸ் உங்களோட நெருங்கிய நண்பர் யாரு சொல்லுங்க? ராஜா. ராஜா. இப்போ ஹரிஸ் வந்து ராமா கிருஷ்ணா நாராயணா ஒரு மனசு குறைகளோட வேண்டிட்டு இருக்கார். அப்போ வந்து கிருஷ்ணர் ஹரியோட பின்னாடி வந்து ராஜாவாக உருமாறி வா ஹரிஸ் நம்ம பேசிக்கொண்டே போவோன்ட்டு தோல் மேலே கை போட்டுக்கொண்டு கொஞ்ச தூரம் போனேன்னு, ஹரிஸ் நீ இப்படியே போ உனக்கு வெற்றி பாதை கிடைக்கும் வழிகாட்டக்கூடிய பகவான் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ நம்ம கிருஷ்ணா சொன்னாக்க 2 ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கிறதா? ஒன்று கடவுளாக நமக்கு உதவிக்கு வருவார், இரண்டாவது நண்பனாக உதவி வருவார். அப்போ கிருஷ்ணா சொன்னால் நமக்கு 2 சாக்லேட் கிடைக்குதா? அப்போ நம்ம வின் பெறலாமா நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில்? அப்புறம் மூணாவது என்ன சொன்னீங்க? நாராயணா. நம்மளை படைத்த கடவுள் யாரு? பிரம்மா. நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாரு? விஷ்ணு சொல்லலாம். அவருக்கு பிடித்த நாமம் நாராயணன். ஆனால் தான் நாரதர் வந்து தம்புரா வைத்து வந்து நாராயணா 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 வருவார். அவருக்கு பிடித்த திருநாமம் நாராயணா. அப்படி இருக்கும்போது நம்மளை காக்கக்கூடிய கடமை நாராயணனுக்கு உண்டு. அதுலேயும் நாராயணோட நம்ம ரொம்ப பற்றுதல் ஆயிட்டாக்க நம்ம மேலே தனி கருணை உண்டாகும் நாராயணனுக்கு. எப்படி கருணை உண்டாகும் அப்படின்னு என்றால், எல்லாரும் கஜேந்திர மோட்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜேந்திர மோட்சம் யாருக்கா தெரியுமா? கஜேந்திரனா யாரு? யானை. அந்த யானைக்கு மோட்சம் கொடுக்கறது தான் கஜேந்திர மோட்சம் சொல்லக்கூடிய புராணம்.
ஒரு சின்ன கிராமத்தில் பக்கத்தில் அடாந்திர வனப்பகுதி உள்ளது. அந்த வனப்பகுதியிலிருந்து சின்ன யானைக்குட்டி வழி தவறி அந்த கிராமத்துக்கு வந்து விடுகிறது. அந்த இடத்துல ஒரே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாள் கோவிலோட மூர்த்தியோட பெயர், சாமியோட பெயர் நாராயணன். என் நாட்டு ஐயரு அந்த நாராயணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த ஐயரு அர்ச்சகர் அந்த யானை தடுமாறுதை பார்த்து, தாய் யானையை விட்டு வழி தவறி வந்து விட்டது, நாம் அந்த தாய் யானையை அழைத்து கொண்டு போகிறதற்கும் நாம் அதை பாதுகாப்போம் என்று அந்த எண்ணத்தில் யானைக்குட்டியை கூட்டு வந்து அதுக்கு அன்னம் விட்டு தட்டு இட்டு வைக்கோல் விட்டு எல்லாமே பாதுகாக்கிறார். இது நாளாக 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 தாய் யானை வரவில்லை. யானைக்குட்டி பெரிதாக வளர்ந்து விட்டது. அந்த யானைக்கு என்ன வேலை அப்படின்னாக்க, அந்த கோவில் அருகில் ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் இருந்து தினந்தோறும் சாமிக்கு பூஜைக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாக்க பூஜை ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த யானையாகப்பட்டது முட்டிக்கால் போட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் யானை ரொம்ப பெரிதாக வளர்ந்தவுடன் ஒரு அசுரன் இந்த யானையை முழுசாக சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அசுரனாகப்பட்டவன் முதலையாக மாறி அந்த குளத்துக்குள்ள ஒண்டியிருக்கான். அப்படி ஒண்டியிருக்கிற போது எப்போதும் போல இந்த யானையாகப்பட்டது தண்ணீர் எடுக்க குளத்துக்குள்ள வரும்பொழுது யானையுடைய வலது கால் வலது காலை இறுக்கமாக கவிக்கொண்டு குளத்துக்குள் இழுக்கிறது அந்த முதலை. அரக்கனாக வந்த முதலை யானைனால மீள முடியல. ஆனா யானைக்கு தெரிஞ்ச ஒரே சொல் என்ன? ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு பிளர்றார். பிளர்ன நாராயணனுக்கு வாகனம் எது? கருடன். அந்த கருட வாகனத்தில் வேகமாக பறந்து கொண்டு, இது ஒரு செகண்ட், இதுலேயே மில்லி செகண்ட்னாக்க நீ கணக்கு போட்டுக்குங்க, அவ்வளோ வேகமாக வந்து தன்னுடைய சக்கராயத்தை விட்டு அந்த முதலையாக மாறி இருக்க மரக்கனை கழுத்து அறுத்து விடுவிச்சு அந்த வைபவம் தான் கஜேந்திர மோட்சம். ஏன் அந்த யானையாகப்படுத்து என்ன இனம்? விலங்கு இனம். விலங்குக்கு எத்தனை அறிவு உண்டு? 5 அறிவு. மனிதர்களாக நமக்கு எத்தனை அறிவு உண்டு? 6 அறிவு உண்டு. 5 அறிவு கொண்ட மிருகமே நாராயண மேல பற்றுதலாகி நாராயணன் வந்து காப்பாற்றும் பொழுது, ஏன் நம்ம 6 அறிவு கொண்ட மனிதன் நாராயண மேல பற்றுதலாகி நம்மளை காக்க வரமாட்டாரா? அது எப்படி ஓடி ஓடி வருவார்? கருட வாகனத்தில் ஓடோடி வந்து நம்மளை காக்கக்கூடிய கடமை படைத்தவர் நாராயணன். ஏற்கனவே அவருக்கு படைத்த கடமை உண்டு, நமக்குள்ளே காக்கும் கடமை உண்டு நாராயணனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு கஷ்டங்கிற போது நாராயணன் வந்து காப்பாற்றுவார். ராமா சொன்னா யார் நமக்கு நம்ம காப்பாற்ற வருவார்? கிருஷ்ணா சொன்னாக்க நமக்கு யார் காப்பாற்ற வருவார்? கடவுளாகவும் நண்பர்களாகவும். நாராயண சொன்னா நமக்கு யார் காப்பாற்ற வருவார்? நாராயணே வருவார். ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா 4வது சொன்னது. கோவிந்தா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியுமா? கோ பிளஸ் விந்தா பிரிச்சு சொல்லணும். கோ பிளஸ் விந்தா, கோவிந்தா. கோனா யாரு? பசுமாடு. விந்தா அப்படின்னாக்க அந்த பசுமாடை வணங்குகிறேன் என்று அர்த்தம். அந்த பசுமாட்டில் உருவத்தில் தான் 1 கோடி 2 கோடி 3 கோடி 3 கோடி தேவர்கள் எல்லாம் அந்த பசுமாட்டில் தான் ஐக்கம். அந்த எல்லா தேவர்களும் பசுமாட்டில் தான் உள்ளிருக்கிறார்கள். என்னோட குலதெய்வம் இருந்தாலும் சரி, உங்களோட குலதெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்டப்பட்ட தெய்வம் இருந்தாலும் சரி, அனைத்து தேவர்களும் அந்த பசுமாட்டு உடம்பில் தான் ஐக்கம். அதனால்தான் நம்ம எந்த ஒரு விசேஷம் செய்தாலும் பசுவோட கோமியம் வேணும்,
பசுவோட சாணம் வேணும் என்று இதை வைத்து கொண்டு நாம் பூஜை பண்ணிக்கிறோம். பசுமாட்டோட கோமியத்தை வெறுவைத்தில் குடித்தோன்னாக்க நமக்கு எப்படியாப்பட்ட மஞ்சள் காமாலை எந்த காமாலை இருந்தாலும் அத்தனை விலகி போகும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டது பசுமாட்டில் இருக்கின்ற அத்தனை தெய்வமும். அப்படி இருக்கும்பொழுது கோவிந்தா அப்படின்னாக்க நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிற போது அந்த சொல்லுக்கு பக்கத்தில் எங்கே பசுமாடு இருக்கிறதோ நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அந்த பசுமாட்டின் காதில் போய் விழும். அப்போது விழும்போது அந்த ஓசை வரும் திசை நோக்கி பசுமாடு திரும்பி பார்க்கும். பசுமாடு திரும்பி பார்க்கறது கிடையாது. அதில் இருக்கின்ற முக்கோடி முக்க தேவர்களும் நம்மை பார்த்து நமக்கு அருள் புரிவார். நம்ம ஒரு தெய்வம் அருள் புரிஞ்சாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக ஆகுமே. அதான் முக்கோடி முக்க தேவர்கள், 1 கோடி 2 கோடி 3 கோடி முக்கோடி முக்க தேவர்களும் நம்மளை பார்த்து அனுகிரகம் செய்தால் நம்மளோட வாழ்க்கை அமோகமாக இன்பமாக மாறும். அப்புறம் 5வது என்ன சொன்னேன்? நரசிம்ம அவதாரம் ஏன் எடுக்கணும்? நரசிம்மர் அவதாரம் ஏன் எடுக்கணும்? கழுத்து பாகம் சிங்கமாகவும் உடம்பு பாகம் மனிதனாகவும் 2 கலந்த அவதாரம் ஏன் எடுக்க வேண்டும்? ஹிரண்யன் என்ற அசுரன் அவன் இந்த லோகத்தை ஆண்டு கொண்டான். அந்த அரக்கனை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடவுள், வேற கடவுள் யாரும் கிடையாது. எல்லாரும் ஓம் ஹிரண்யாய் நமக சொல்லு, ஓம் ஹிரண்யாய் நமக சொல்லு அப்படி சொல்லுவான். சொல்லாட்டினாக்க அவனை சிரசேதம் பண்ணிடுவாங்க. சிரம்னாக்க கழுத்தை வெட்டி வதம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற போது எல்லா மக்களும் நாராயணனிடம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. நாராயணா எங்களை எல்லாம் காப்பாற்று, இப்படி கொடிய அரக்கனிடம் எங்களை மாட்ட வச்சுட்டியே, நீ காப்பாற்றுங்கோ அப்படிங்கிற போது நாராயணன் புரிந்து கொண்டு அந்த ஹிரண்யனுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறார். எப்படி அப்படின்னாக்க அந்த குழந்தையா இருக்கிற போதே நாரதரை விட்டு அந்த ராமநாமத்தை சொல்ல கொடுக்கிறார். ஓம் நாராயணா நாராயணா சொல்லி சின்ன குழந்தையிலேயே கருவில் இருக்கிற குழந்தையிலேயே அந்த நாராயண நாமத்தை சொல்லி கொடுத்து நாரதர் வந்து விடுகிறார். ஆனால் நம்ம குழந்தைகளெல்லாம் எப்போது பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது நாராயணா நாராயணா சொல்லி கொண்டே பிறந்தது. அவர் தான் பிரகலாதன். அப்படி பிறந்தோடனே இவனை பெரிய வயசானனுக்கு குருகுலத்தில் படிக்க வைக்கிறார் ராஜா. அங்கே போனோன்னே அங்கே நாராயண சொல்லி தன்னோடு படிக்கின்ற சிசிரிகளை எல்லாத்தையும் நாராயண நாமத்தை சொல்ல வச்சுறார். இவங்களெல்லாம் சொல்ல போக அங்கே சொல்லக்கூடிய வாதியார் ஆசான் அவரையும் நாராயண நாமத்தை சொல்ல வச்சுறார். இதெல்லாம் கவனித்துக்கின்ற ஒரு ஒற்றன் நேராக ஹிரண்யன் என்ற அந்த ராஜாவிடம் போய் சொல்லுகிறான். இப்படி நடக்குது ராஜா அப்படின்னாக்க அந்த பிரகலாதனை கூப்பிட்டு ஹிரண்யாய் நமக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். மாட்டேன், நாராயணன் தான் சொல்லுவேன் அப்படின்னா இப்படிப்பட்ட குழந்தை நமக்கு தேவையில்லை அப்படி முடிவு பண்ணிட்டு மலை மேலே இருந்து அந்த குழந்தையை உருட்டி விடுறான். அப்போது பூமாதேவி அந்த குழந்தையை பிடித்து கொண்டு காப்பாற்றுகிறார். அப்போ 2வது கடலில் தூக்கி போடுகிறார். கடலில் தூக்கி போட்டனாக்கா சுறாமிலாம் கடிச்சு ஆகட்டும் அப்படி தூக்கி போடும்போது அங்கே கடல் ராஜா கையேந்தி கரை கொண்டு வந்து விட்டுறார். அதிலையும் காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் அடுத்தாப்புல ஒரு பெரிய நெருப்பு குழி தோண்டி அந்த நெருப்புக்குள்ளே உள்ளே போடுறாங்க. அக்னி தேவன் கையில் ஏந்தி மேலே கொண்டு வந்து விட்டுறார். அதுலேயும் காப்பாற்றிடுறார். இப்படியே இருக்கிற போது தன்னுடைய பட்டத்து யானை அந்த யானைக்கு மதம் பிடிக்க வைக்கிறான். அந்த ராஜா பிடிக்க வச்சு ஒரு சின்ன சந்துக்குள்ளேயே ஓட வைக்கிறார். அந்த சின்ன சந்தில் தான் பிரகலாதனை ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. யானை மிதிச்சு சாகட்டும் அப்படின்னு வேகமாக வர 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 அந்த பிரகலாதன்கிட்ட வரும்போது பிரகலாதனை பார்த்தாக்க பெரிய சிங்கமாட்டம் தெரியறது யானை கண்ணுக்கு. அப்படி தெரிகிற போது யானை சிங்கத்தை பார்த்தா சிங்கத்துக்கும் யானைக்கும் ஆகாது. எப்படி வந்த வழியோ அதே வழியை திரும்பி ஓடி போய் அந்த அரண்மனைக்குள்ள ஒளிஞ்சிருது. அப்படி காப்பாற்றக்கூடிய வல்லமேர் நரசிம்மர். அப்புறம் 2வது கடைசியாக ஆழகால விஷத்தை கொடுக்குறார் பிரகலாதனுக்கு. ஆழகால விஷம் என்னக்க கார்கோடகன் என்ற பாம்பு இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் தான் ஆழகால விஷம்.
அந்த ஆழகால விஷத்தை கொடுக்குற போது அந்த பிரகலாதம் வாங்கி நாராயணா அப்படி சொல்கிற போது அந்த விஷம் கலந்த பாலில் நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கிறார். குடிக்கிற போது குடித்த உடனே உடம்புல நீல நிறமாக மாறி மயக்கம் போட்டு கீழே விழுந்தாராம். அந்த பிரகலாதோட அம்மா நாராயணியிடம் ஒரு கேள்வி கேட்குறா. என்ன நேரமும் நாராயணன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கே இந்த நிலைமைனாக்க மற்ற மக்களுக்கு என்ன நிலைமை ஆகும் அப்படி கேட்குற போது நாராயணன் ஆதிசேஷன் பாம்பு மேல் பார்க்கடலில் படுத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆதிசேஷனை விட்டு அந்த விஷத்தெல்லாம் எடுத்துட்டு வா அனுப்புகிறார். ஆதிசேஷனை விஷத்தை எடுத்துறார். உடனே பிரகலாதன் உயிர் பெற்று எழுந்து நிற்கிறான். கார்கோடனுக்கு அந்த ஹிரஞ்சனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்லாத்திலும் காப்பாத்திட்டு இருக்கானே அப்படின்ட்டு இந்த பிரகலாதன்ட்ட கேட்குறா ஹிரஞ்சன். நாராயணன் சொல்றிய, அவ எங்க இருக்கான் அப்படின்னு கேட்குறா. என் பெருமான் தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், ஏன் உங்க வாயிலேயே இருக்கார, ஏன் நான் தான் கடவுள் ஹிரண்யாயனமாக சொன்னாக்க நீங்களே நாராயணன் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறா. இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கோபம் அந்த கதாயுதத்தில் அடிக்க வரும்போது பின்னாடி இருக்கிற தூண் அந்த கதாயுதம் பட்டவுடன் அந்த தூண் பிளந்து வரக்கூடிய அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். ஏன் இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கணும்? ஹிரண்யோட தன்மை என்னன்னாக்க, ஹிரண்யோட ரத்தம் ஒரு பொட்டு பூமியில் விழுந்தாக்க 300 ஹிரண்யன் முளைப்பான். நம்மளால ஒரு ஹிரண்யனோட அட்டகாசத்தை நம்மளால தாங்க முடியல. இன்னொன்று பிறந்தாக்க என்ன ஆகுறது, இந்த லோகம் தாங்குமா அப்படிங்கிறதுக்காகத்தான் சிங்க முகத்தை எடுத்துக்கொண்டார். சிங்கம் மட்டும்தான் ஒரு பொட்டு ரத்தம் இல்லாமல் உறிஞ்சு கொடுக்கிற தன்மை கொண்டது சிங்கம்தான். அவன் ஹிரஞ்சனாப்பட்டவன் எல்லா விதங்களும் வரங்கள் வாங்கியிருக்கான். எப்படி? வீட்டிற்கு உள்ளேயும் அழிவு கிடையாது, வீட்டிற்கு வெளியும் அழிவு கிடையாது, ஆகாசிலையும் அழிவு கிடையாது, பூமியிலையும் அழிவு கிடையாது, எந்தவித மனிதனாலும் அழிவு கிடையாது, எந்தவித மிருகத்தாலும் அழிவு கிடையாது, பகலிலும் அழிவு கிடையாது, இரவலிலும் அழிவு கிடையாது, எந்தவித ஆயுதத்தாலும் அழிவு கிடையாது அப்படின்னு வர வாங்கி பிரம்மா கிட்ட தபஸ் பண்ணி வர வாங்கிடுறான். அப்படி வர வாங்கினவன் அவன் எப்படி சம்காரம் பண்றது? இத்தனை இருக்கு. அதனால தான் நரசிம்ம அவதாரம். பாதி கழுத்து பாகம் சிங்கமாகவும் உடம்பா மனிதனாகவும் இந்த அவதாரத்தை எதிலும் சேர்க்க முடியாது. ஆகவே பகல் இல்லாமல் இரவு இல்லாமல் இரண்டும் சந்திக்கிற நேரம், அதாவது சந்தியா காலம் சொல்லுவாங்க, சாயந்தர சந்தியா காலம். அந்த காலத்தை எடுத்துக்கொண்டு தன்னோட மடியே வைத்து கொண்டு அவனை சம்காரம் பண்றார். மடியிலேயே வைக்க வேண்டும்? அது ஆகாசம் கிடையாது, பூமியும் கிடையாது, நடுநிலை. அப்படி இருக்கிற பொழுது எந்தவித ஆயுதத்தாலும் அழிவு கிடையாது கேட்டிருக்காருல. தன்னோட நகத்தை ஆயுதமா பயன்படுத்தி அந்த ஹிரஞ்சனை என்ற அசுரனை சம்காரம் செய்து இந்த லோகத்தை காப்பாற்றினார். யாருக்காக வந்தார்? பக்தன் பிரகலாதன் அவதாரம் செய்து அவருக்காக இந்த நம்மளோட மக்களுக்காக ஹிரஞ்சன் என்ற அசுரனை வதம் செய்து நம்மளை காப்பாற்றிய வல்லமைப்படுத்தவர் நரசிம்ம சுவாமி. அப்படி நரசிம்மா கூப்பிட்டா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருப்போம்பாங்க. நரசிம்மர் கோபம் கொண்டவர் தான், ஆனால் அவருக்கு குழந்தை தன்மை உண்டு. யார் நரசிம்மா கூப்பிட்டாக்க உடனே ஓடி உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய வல்லமை. அதனால தான் இங்கே நாமக்கல் நரசிம்ம அவதாரம் கிரியாசக்தி ரூபத்தில் இருக்கிறார். கிரியாசக்தி என்பது நாம் மனது ரீதியாக பயப்படாமல் அவர்கிட்ட கேட்கக்கூடிய வல்லமைகளை உடனே அருள்பாலிக்க வல்லமைப்படுத்தவர் தான் நரசிம்ம சுவாமி. அப்போது 5 பேர் சொல்லி நம்ம 5 விதமாக நன்மைகள் படுத்தோமா? ராமா சொன்னால் யார் வருவா நமக்கு உதவிக்கு? கிருஷ்ணா சொன்னால் யார் வருவா நமக்கு உதவிக்கு? ராமா கிருஷ்ணா. நாராயணா சொன்னா யார் வருவா? நாராயணா வருவார் கருட வாகனத்தில். கோவிந்தா சொன்னாக்கா யார் வருவா? 30 தேவர்கள் வருவா நமக்கு உதவிக்கு. நரசிம்மா சொன்னா யார் வருவா? நாராயணா வருவா. இப்படி இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் குளித்தவுடன் சொல்ல ஆரம்பிக்கலாம், பூஜை ரூம் சொல்ல ஆரம்பிக்கலாம், சாப்பிட்ட பிறகு சொல்ல ஆரம்பிக்கலாம், மத்தியானம் சொல்ல ஆரம்பிக்கலாம், சாயரச்ச சொல்ல ஆரம்பிக்கலாம், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஹரி ஆவட்டவர் 3 நாளில் 1,00,000 பக்கம் சொல்லிட்டார்.
வைத்துக்கொள்வோம். அப்படி சொன்னாக்க இது கேட்ட முதல்ல இருந்து உங்களோட உடம்பை சுற்றி சிவப்பு கலர் வட்டம் சுற்றி கொண்டே இருக்கும். இந்த ராமநாமத்தை ராமா கிருஷ்ணா நாராயண கோவிந்தா நரசிம்மா என்று சொல்ல 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 அந்த சிவப்பு கலர் வட்டமாகப்பட்டது அப்படியே பச்சை நிறமாக உருவாகும். இப்போ ஹரி நிறையா செயல்கள் செய்கிறார். நிறைய ஹரி வந்து எல்லாத்துலேயும் பேர் வாங்கிட்டு இருக்கானே, ஹரியை பிடிக்காத ஒரு நபர் இவனை வந்து நம்ம கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அப்படின்னு வேற யார்கிட்டயோ போய் சொல்ல போனாக்க அந்த அம்பாகப்பட்டது ஹரியை நோக்கி வரும். ஹரியை நோக்கி வந்த பிறகு அந்த பச்சை கலர் வட்டவுடன் திரும்பி யார் சொன்னாங்களோ அவங்களே போய் தாக்கும். இந்த பச்சை கலர் வட்டம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு வேலி. ஆனாலே நான் இன்று முதல் இந்த நிமிடம் வரை கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் சொல்ல ஆரம்பிக்கலாமா எல்லாரும்? அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. நான் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்று நாம் கூடியிருந்து கூட்டாக வாழ்வோம் என்று விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.